ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, கிளாஸ் லெவல்லேருந்து ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒர்க் எனர்ஜி பவரில் பேசிக்காக இந்த டாபிக் வருது. இந்த ப்ராப்ளம் யார் கேட்டா அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காரு. நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், அவர் தான் கேட்டிருக்காரு. ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. அண்ட் இன்றைக்கி நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருக்கனால நான் வந்து லேப்டாப்லேருந்து டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஐ cannot able to give today. ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வர ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஒரு ஃபியூ டேஸ் மட்டும் யூ ஜஸ்ட் ஹோல்ட் அப் ஆன் பிகாஸ் ஐ மீன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஓகே, லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம். ஸோ கவனிங்க, a body is been dropped on ground from height h1. After hitting the ground it rebounds to a height h2. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு h1 ஹைட்லேருந்து ஒரு பால் ட்ராப் பண்ணுறான். v1 வெலாசிட்டியில் கிரவுண்டில் படுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கிரவுண்ட்லேருந்து பட்டதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு ரீச் அ ஹைட், ரீபவுண்ட்ஸ் டு அ ஹைட் ஆஃப் h2. அப்போ வெலாசிட்டி v2ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ மேலேருந்து விழும்போது v1 வெலாசிட்டியில் கிரவுண்டில் விழும்போது அதுக்கப்புறம் பட்டு ரீபவுண்ட்ஸ் ஆகும்போது v2 வெலாசிட்டியோட மேலே போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னா, த ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஜஸ்ட் ஹிட்டிங் த கிரவுண்ட் இஸ் 4 அப்படின்னு சொல்லியிருக்கான். மேலேருந்து வரும்போது v1, ரிட்டர்ன் ஆகும்போது v2. ஸோ ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டிஸ் வந்து ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர்ன்றது வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் பிஃபோர், ஆஃப்டர் இஸ் கோயிங் டு பி v1 by v2. பிஃபோர்ன்றது v1, ஆஃப்டர்ன்றது v2. ஸோ v1 by v2ன்றது நம்மளுக்கு எவ்வளோ வாங்க 4ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். கொஷின் என்ன கேட்டிருக்கான், த பர்சன்டேஜ் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி இஸ் x by 4 அப்படின்னு சொல்லியிருக்கான். வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு யூ நீட் டு ஆன்சர் திஸ். இப்போ மேலேருந்து வரும்போது h1 ஹைட்டு, ரீபவுண்ட்ஸ் ஆகும்போது எவ்வளோ ஹைட்டு தே ஹவ் கிவன் அஸ், திரும்ப h1 ஹைட் கிடையாது, இட்ஸ் கோயிங் டு பி h2. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பாயிண்ட் தெரியும், மேலேருந்து வரும்போது h1, ரிட்டர்ன் ஆகும்போது h2னா கண்டிப்பாக v1 ஷுட் பி கிரேட்டர் தென் வாட் v2. ஸோ தேர் இஸ் அ லாஸ் இன் வெலாசிட்டி வந்து ஸ்பீட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து சேம் கிடையாது இன்சிடென்ட் வித் கிரவுண்டு. ஸோ அந்த லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி தான் கேட்குறான். எப்போவுமே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, லாஸ் இன் கைனடிக் எனர்ஜினாலே ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, del KE divided by KI, that is final kinetic energy, that is del KE divided by KEI, change in kinetic energy divided by the initial kinetic energy. So change in kinetic energy என்னது, final minus initial divided by initial kinetic energy போட்டோம்னா that will be the answer. What is the final kinetic energy வந்து v2, initial kinetic energy half m v1 square னு எடுத்துக்கலாமா, initial divided by initial half m v1 square. இது வந்து direct formula. This actually gives what, இது வந்து fractional change in kinetic energy ன்னு சொல்லலாம், இல்லை fractional loss in kinetic energy ன்னு சொல்லலாம். both ways you can see, fractional loss or fractional change in kinetic energy into 100 பண்ணனா நம்மளுக்கு 1000ல பர்சன்டேஜில் கிடைக்கும். அவன் கேட்டது வந்து பர்சன்டேஜ் லாஸ் தான் கேட்டிருக்கான். they have asked about the percentage loss. வெறும் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜின்னு கேட்கல, அவன் என்ன கேட்டிருக்கான் முன்னாடி பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். ஸோ பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100 பண்ணி தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். சரி, இப்போ நம்ம வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைட் பை இனிஷியல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மேலே நியூமரேட்டில் half mi யூ டேக் இட் காமன், v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் டிவைட் பை வாட், half m v1 square. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள், யூ வில் கெட் வாட், v2 v1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். v1 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், யூ வில் கெட் 1. ஸோ யூ வில் கெட் திஸ். ஸோ v2 by v1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 வருதா. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா என்னென்னா, ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லி கொடுத்துருக்கான். தட் இஸ் v1 by v2, பிஃபோர் டிவைடட் பை ஆஃப்டர் தானே கொடுத்துருக்கான். ஸோ v1 by v2 வந்து 4ன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் என்ன வரும், இங்கே v1 by v2 கொடுத்துருக்கான், பட் இங்கே வந்து v2 by v1 இருக்குது. அப்போ என்ன வரும், 1 by 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ வாட் வில் பி த ஃபைனல் ஆன்சர், ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் எவ்வளோ வரும், 16, 1 by 16 minus 1, you will get minus 15 by 16. This is the value we are getting. So this is the loss in kinetic energy. Into 100 பண்ணா என்ன கிடைக்கும், into 100 you will get the percentage loss in kinetic energy you will get. So ஏன் இங்கே மைனஸ் சைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, எனர்ஜி இங்கே லாஸ் ஆகிருக்கு இல்லையா, அதனால் இங்கே முன்னாடி மைனஸ் சைன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர், 93.75 அப்படின்னு கிடைக்குது. பட் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கான், தே ஆர் ஆஸ்கிங் எக்ஸ் பை 4ஓட ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ரைட்டா, 93.75 வருதா. இதை வந்து எக்ஸ் பை 4ஓட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த எக்ஸ் வேல்யூ 375 அப்படின்னு வருது. ஸோ திஸ் கோயிங் டு பி த ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுமாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு யூடியூப்பில் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். நான் அதை வந்து அதுக்கு அடுத்த வர இதில் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன்.